Taste the Daily. அண்மை செய்தி. வெற்று விளம்பர விடியா திமுகவின் ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் 207 அரசு பள்ளிகள் மூடப்பட்டதற்கு அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் உமேஷ். வெற்று விளம்பர திமுகவின் ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் 207 அரசு பள்ளிகள் மூடப்பட்டதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அவர் கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் கடந்த 4 ஆண்டு, அதாவது கல்வி ஆண்டுகளில் கல்வித்துறையில் பல சாதனைகளை நிகழ்த்திவிட்டோம், இனி நிகழ்த்துவதற்கு எந்த ஒரு சாதனையும் இல்லை என்று தினமும் மார்த்தட்டி பேட்டியளிக்கும் விடியா திமுகவின் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இன்று தமிழகத்தில் ஒரு மாணவர் கூட சேராததால் சுமார் 207 பள்ளிகள், அரசு பள்ளிகள் மூடப்பட்டுள்ளதாக வந்துள்ள செய்திகள் என்ன விளக்கம் அளிக்கப் போகிறார் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார். வயிற்று பசியால் ஏழை குழந்தைகளுடைய படிப்பு பாழாகிவிடக் கூடாது என்பதற்காக சத்துணவு தந்த சரித்திர நாயகர் புரட்சி தலைவரும் மாணவர்களுடைய கல்வி அறிவை வளர்க்க பல்வேறு வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்த புரட்சி தலைவி அம்மா முன்னெடுத்த கல்வித்துறையை கடந்த 51 மாத கால பொம்மை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் ஆட்சி சீரழித்து விட்டதை மக்கள் உணர்ந்து விட்டார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மூலம் நடத்தப்படும் கல்லர் பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் தமிழ் பாடத்தில் அதிக அளவில் தேர்ச்சி பெறவில்லை என்றும் அதற்கு போதுமான ஆசிரியர்கள் அப்பள்ளிகளில் நியமிக்கப்படாததே காரணம் என்றும் அறிக்கை மற்றும் பேட்டி வாயிலாக இந்த அரசின் கவனத்தை ஈர்த்துள்ளேன். மேலும் அரசு பள்ளிகளுடைய அருகிலேயே கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாலும் பள்ளிகளுடைய மாணவர்கள் படிக்கக்கூடிய வயதிலேயே பாதை மாறுகின்ற நிலையை பற்றியும் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த அரசை வலியுறுத்தியும் தக்க நடவடிக்கை எடுக்காத பொம்மை முதலமைச்சர் தற்போதுதான் மாணவர்களை போதையின் பாதையில் செல்லாதீர்கள் என்று விளம்பரங்கள் மூலம் கோரிக்கை வைத்து வருகிறார் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த துறைக்கென்று உள்ள பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வாரிசு திரு உதயநிதியின் ரசிகர் மன்ற தலைவராக மட்டுமே செயல்படுவது வெட்கக்கேடானது என குறிப்பிட்டிருக்கிறார். திமுக ஆட்சியாளர்களுடைய குடும்பத்தினர் நடத்தக்கூடிய பள்ளிகள் மற்றும் தனியார் நடத்தக்கூடிய பள்ளிகள் வாழ வைப்பதற்காக தமிழகம் முழுவதும் 207 அரசு பள்ளிகளை, அதாவது அரசு பள்ளிகளை மூடும் வேலையை இந்த ஃபெயிலியர் மாடல் அரசு கனக்கச்சிதமாக செய்து வருவதாகவும் பள்ளிகளை மூடுவதாக அறிவித்த பின் அதன் மூலமாக 207 அரசு பள்ளிகள் செயல்பட்டு வந்த இடங்களை தனியாருக்கு தாரை பார்க்க முயல்வதாகவும் கல்வியாளர்கள் இந்த அரசின் மீது குற்றம் சுமத்தி இருக்கிறார்கள் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். நீலகிரி மாவட்டத்தில் 17 பள்ளிகள், சிவகங்கை மாவட்டத்தில் 16 பள்ளிகள், திண்டுக்கல் மாவட்டத்தில் 12 பள்ளிகள், சென்னையில் 10 பள்ளிகள், ஈரோடு மாவட்டத்தில் 10 பள்ளிகள், மதுரை மாவட்டத்தில் 10 பள்ளிகள், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 9 பள்ளிகள், ராமநாதபுரம் மாவட்டத்தில் 9 பள்ளிகள், தூத்துக்குடி மாவட்டத்தில் 8 பள்ளிகள், தருமபுரி, திருப்பூர் மற்றும் விருதுநகரில் தலா 7 பள்ளிகள், கள்ளக்குறிச்சி, சேலம், வேலூர் மற்றும் நாமக்கலில் தலா 6 பள்ளிகள் என்று தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் 207 அரசு பள்ளிகளை இந்த ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசு மூடியுள்ளது. இந்த 207 அரசு பள்ளிகளுடைய மாணவர் சேர்க்கை இல்லாததால் மூடப்பட்டு வருவதாக நாளிதழ் மற்றும் ஊடக செய்திகள் தெரிவிக்கின்றன. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான அம்மாவின் அரசு ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரிகள், 60க்கும் மேற்பட்ட கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு, மாணவர்களுக்கு மடிக்கணினி, படித்த ஏழை எளிய பெண்களுக்கு குறிப்பாக தாலிக்கு தங்கம் என்று பல திட்டங்களை செயல்படுத்தி அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரித்தது அதிமுக அரசு என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். ஆனால் நிர்வாக திறனற்ற விடியா திமுக அரசும் கழக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட மடிக்கணினி, தாலிக்கு தங்கம் போன்ற நலத்திட்டங்களை நிறுத்தியதோடு திட்டமிட்டு எந்த அடிப்படை வசதியும் செய்து கொடுக்காமல் அப்பாவி மக்களை தனியார் பள்ளிகளை நோக்கி ஓடச் செய்துவிட்டு அவர்கள் மீது ஏதோ பழி போட்டு அரசு பள்ளிகளை மூடும் அராஜக போக்கை கடைபிடித்து வருகிறது. இச்செயல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வன்மையாக கண்டிக்கிறேன் என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி விடுத்திருக்கக்கூடிய அந்த கண்டன அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். 207 அரசு பள்ளிகள் மூடப்பட உள்ளது குறித்து நான் பேசியதற்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரின் கீழ் உள்ள பள்ளிக்கல்வித்துறை குழந்தை பிறப்பு விகிதம் குறைந்ததாலும்
பெற்றோர்கள் தனியார் பள்ளிகளை நாடுவதாலும் மாணவர்களுடைய சேர்க்கை இல்லாத பள்ளிகளை மூடுகிறோம் என்று ஒரு விரோதமான விளக்க அறிக்கையை வெளியிட்டது இது கண்டிக்கத்தக்கது என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இனியாவது பள்ளிக் கல்வித்துறை விழித்துக் கொண்டு ஏழை எளிய மக்களுடைய நலன் கருதி மூடப்பட்ட 207 பள்ளிகளுடைய அருகாமையில் வசித்து வரக்கூடிய மாணவர்களை அதே பள்ளிகளில் சேர்ப்பதை ஒரு முனைப்பு இயக்கமாக மாற்றி மாணவர்கள் சேர்க்கையை அதிகரித்து இந்த பள்ளிகளை உடனடியாக திறக்க வேண்டும் என்று மக்கள் விரோத விடியா திமுக ஆட்சியை வலியுறுத்துகிறேன் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கண்டன அறிக்கையில் திமுக அரசை வலியுறுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.